ஹாய், இன்னைக்கு செட்டிநாட்டு ஸ்டைலில் அதிரசம் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, மாவரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 3/4 கப் வெல்லம், 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் நெய், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். நாம் அதிரசத்துக்கெல்லாம் எப்போவுமே கப்பில் அளக்க மாட்டோம், படியில் தான் அளப்போம். இது சின்ன படி. இதில் நீங்கள் ஒரு படி அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கங்க. அதிரசம் செய்கிறதுக்கு அரிசியை ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் பரப்பி ஈரம் போக காய வச்சுக்கோங்க. கட்டில் ஒரு 5 நிமிஷம் காய வச்சிங்கன்னா கூட போதும். அதிரசத்துக்கு மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்க. எல்லா பலகாரத்துக்குமே மாவு பச்சரிசி தான் நல்லாயிருக்கும். நல்ல ஈரம்போக உணர்ந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட 3 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது சலிக்க தேவையில்லை. இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். பேனில் வெல்லத்தை சேர்த்துக்கங்க. இதில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு பாகை கொதிக்க விடுங்க. பாகு நல்லா கெட்டியாயிடுச்சு. பாகை கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து விட்டு பாருங்கள். இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா தான் பதம். இப்போ மாவு போட்டு இதில் கிளறிக்கங்க. உங்களுக்கு அடுப்புலேயே வச்சு கிளற கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே வச்சு கிளறிட்டு அப்புறம் கூட அடுப்பில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டை வரும். இதுதான் பதம். இந்த மாவை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டிங்கன்னா மறுநாள் மாவு நல்லா ஊறி அதிரசம் சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி அதிரசம் மாவு ரெடி ஆகிடுச்சு. நெய் எல்லாத்தையும் எண்ணெய் தொட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கங்க. இந்த மாதிரி பிசைகிற மாவை நீங்கள் 10-15 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளிலே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. வாழை இலையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கங்க. உருண்டை ரொம்ப மெலிசாகவும் தட்டாமல் மொத்தமாகவும் தட்டாமல் மீடியமாக தட்டிக்கங்க. எண்ணெய் காஞ்சோடனே தட்டி வச்சுருக்க அதிரசத்தை அதில் போட்டு எடுத்துக்கோங்க. அதிரசத்துக்கு மாவு பிசையலை ஒரு சில டயத்தில் பாகு கூட போயிடும். அப்போ உங்களுக்கு அதிரசம் தட்ட வராது. அப்போ அது கூட ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ மைதா சேர்த்துக்கோங்க. சில டயத்தில் மாவு கெட்டியாயிரும். அப்போ அது கூட தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப மெலிசாக தட்டாமல்
ஓரளவுக்கு மெலிசாக தட்டிக்கங்க. இப்படி எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றினா தான் அதிரசம் நல்லா உப்பி வரும். இதை ஒரு கரண்டியில் இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் இப்படி வடித்து எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான செட்டிநாடு ஸ்டைல் அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செய்கிறப்ப எவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கோ, தீர்ற வரையும் அதே சாஃப்டாகவும் அதே டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். கட்டாயம் இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.